எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த மாதத்தின் இறுதி வாரத்தை உமக்குள் நாங்கள் ஆசரிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தி, இந்த மாதத்தின் எத்தனை நாட்களுக்கும் நீர் போதுமானவராய் நின்று நடத்தினீரே. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் விளங்குவதாக. நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாய் புரிந்து கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொரு பிரயாசங்களும் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு மகிமை உள்ளதாய் விளங்க ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். வானாதிவானமே போற்று, உன்னதங்களில் அவரை போற்று. வானத்தின் சேனையை போற்று, சூரிய சந்திரனை போற்று. வானத்தின் விண்மீனை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று. வானாதிவானமே போற்று, உன்னதங்களில் அவரை போற்று. வானத்தின் சேனையை போற்று, சூரிய சந்திரனை போற்று. வானத்தின் விண்மீனை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று. போற்று, ஹல்லேலூயா 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 போற்று. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆழ்கடலின் மச்சமே போற்று, ஆழத்தின் ஆழமே போற்று. அக்கினிய கல்மழையை போற்று, பேரும் காற்றே மழையை போற்று. கனிதரும் மரமே போற்று, உறைந்த மழையே பனியே போற்று. ஆழ்கடலின் மச்சமே போற்று, ஆழத்தின் ஆழமே போற்று. அக்கினிய கல்மழையை போற்று, பேரும் காற்றே மழையை போற்று. கனி தரும் மரமே போற்று, உறைந்த மழையே பனியே போற்று. போற்று, ஹல்லேலூயா 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 போற்று. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிருகங்களின் கூட்டமே போற்று, ஊரும் பிராணிகளின் கூட்டமே போற்று. பறவைகளின் கூட்டமே போற்று, பரிசுத்த ஜனமே போற்று. பூமியின் கொடியே போற்று, ஏழும் வாலிபனி கன்னிகையை போற்று. மிருகங்களின் கூட்டமே போற்று, ஊரும் பிராணிகளின் கூட்டமே போற்று. பறவைகளின் கூட்டமே போற்று, பரிசுத்த ஜனமே போற்று. பூமியின் கொடியே போற்று, ஏழும் வாலிபனி கன்னிகையை போற்று. போற்று, ஹல்லேலூயா 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 போற்று. ஹல்லேலூயா 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 போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya போற்று ஹalleluya 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 வானாதி வானமே போற்று உன்னதங்களில் அவரை போற்று வானத்தின் சேனையே போற்று சூரிய சந்திரனை போற்று வானத்தின் விண்மீனை போற்று மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று வானாதி வானமே போற்று உன்னதங்களில் அவரை போற்று வானத்தின் சேனையை போற்று சூரிய சந்திரனை போற்று வானத்தின் விண்மீனை போற்று மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று போற்று ஹalleluya 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 போற்று ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசி அறிவை உணர்த்தும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்ற சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் பேசும் ஒவ்வொரு ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து உம்முடைய வசனங்களின் மூலம் பேசி அறிவை உணர்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எழுந்து நின்று 3வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான
கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆமே. பொல்லாப்பு நீரிடாது நீரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நீரிடாது நீரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆமே. பொல்லாப்பு நீரிடாது நீரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆமே. பொல்லாப்பு நீரிடாது நீரிடாது மகளே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. ஆமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான்
நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். கரங்களை தட்டி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யும் ஆண்டவரே, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் உந்தன் பிள்ளை என்றோ, நானும் உந்தன் பிள்ளை என்றோ. ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே
துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே. நாந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவரளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவரளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். ஒன்றொன்றாயதை எண்ணிப்பார், ஒன்றொன்றாயதை
மாதத்தின் எல்லா நாட்களிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் நின்று நம்மை நடத்தி கொண்டு வந்ததற்காக கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிக்கப் போகின்றோம். இந்த மாதத்திலே எந்த விதமான குறைவும் நம் எல்லைகளிலே காணப்படாதபடி பூரண நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தந்தாரே, அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். எத்தனை இரக்கமான ஈவுகளினால் எங்கள் எல்லைகளை கர்த்தாவை நீர் அலங்கரித்து கொண்டு வந்தீரே, உம் இரக்கங்களுக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும், உம்முடைய மகிமைக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்திற்கும் உதவாது இருக்கக்கூடிய குப்பைகளுக்கு சமானமாய் இருக்கும் எங்களை நீர் உம்முடைய கண்களின் தயவினாலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நோக்கி பார்த்து இத்தனை மகிமைகளை எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தந்தீரே. இந்த மகிமை பெற நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் இல்லாமல் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவ கிருபை, தேவ இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்றதற்காக உம் நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை இணைந்து நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் வல்லமையும் மகிமையும் இந்த ஏப்ரல் மாதத்தின் எல்லா நாட்களுக்கும் எங்களுக்கு போதுமானதா நின்றதற்காய் உம் நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம் நாமத்தை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவான இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருந்ததற்காய் நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பாதுகாத்ததற்காக நன்றி. கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் நாம் வருகின்றோம். காணிக்கைகளை நாம் நம்முடைய கரங்களிலே வைத்துக்கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். அதற்காக நன்றி. இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் ஏற்று அங்கீகரித்து ஏற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள அவைகளுக்கேற்ற பலன்களை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களுடைய சகல காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுத்தும், நீரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். யாவரும் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதா மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவார். அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். பரிசாக இயேசு அவர்களுக்கு அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திறவுண்ட வாசல் அடைப்படும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள்
நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். திறந்த வாசல் என்று உனக்கெதிராய் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே, நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதா முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதா மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள காலம் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாற்றிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஏற்ற வல்லமைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். பாடல் புஸ்தகத்தில் 179வது பாடல், சாங் நம்பர் 179, 179வது பாடல். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தே. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு.
நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு? தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், சிலுவை தாங்கி பின் செல்வோன் யார்? சிலுவை தாங்கி பின் செல்வோன் யார்? காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் சேவை மறக்க மாட்டார், அன்பின் சேவையை மறக்க மாட்டார். ஆறுதல் பரிவோடு இங்கே வருவார், ஆறுதல் பரிவோடு இன்றே வருவார். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். பாவங்கள் திரளாய் பெருகிடுதே, பரிசுத்தர் பலரும் மறைந்து விட்டார். பாவங்கள் திரளாய் பெருகிடுதே, பரிசுத்தர் பலரும் மறைந்து விட்டார். முடிவு வரை என்றும் நிலைத்திருக்க, முடிவு வரை என்றும் நிலைத்திருக்க, முன்னவர் பாதையில் தினம் செல்வோர் யார்? முன்னவர் பாதையில் தினம் செல்வோர் யார்? காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். காடுமலை போன்ற கிராமங்களே, கணக்கற்ற மக்களின் உறைவிடமே. காடுமலை போன்ற கிராமங்களே, கணக்கற்ற மக்களின் உறைவிடமே. ஒன்றுமில்லார்க்கு உணவளிப்போ, ஒன்றுமில்லார்க்கு
தியாக சேவையில் முன்னடப்போம், தியாக சேவையில் முன்னடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவர் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கம் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல காரியங்களையும் ஆண்டவரை நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அல்ல சுவாமி, எங்களுக்காகவும் அல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே ஆண்டவராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்து முடிக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற சில நாட்களாக நம்முடைய தியானத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் என்கிற தலைப்பின் கீழாக பலதரப்பட்ட விஷயங்களை நம்முடைய தியானத்தில் பார்க்கிறோம். அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை சுருக்கமாக 1 வரிகளில் நான் சீக்கிரமாய் சொல்லி இன்றைக்குரிய சில வார்த்தைகளை சற்று ஆழமாய் விரிவாய் உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 5:14 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 இந்த கடைசி கால கிறிஸ்தவனுடைய நிலை எப்படி காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது கடைசி காலத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எழுந்திருக்க வேண்டிய காலம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எப்படி நாம் எழுந்திருக்க வேண்டும்? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:11 படியே ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளாய் எழும்ப வேண்டும் என்கிறது கர்த்தராகிய தேவனுடைய திட்டம். ஒரு தீர்க்கதரிசி என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவன் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய ரகசியங்கள் யாவற்றையும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாக அவன் விளங்க வேண்டும் என்று எபேசியர் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் நமக்கு சொல்கிறது. ரகசியங்கள் என்றால் கர்த்தருடைய மனதிலே பலதரப்பட்ட ரகசியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் வேதம் சொல்கிறதைப் போல மறைக்கப்பட்ட தேவ ஞானமாகிய ரகசியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 2:7 வசனத்தில் இந்த காரியங்களை வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஞானத்தில் பலதரப்பட்ட காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஆண்டவராகிய தேவனுடைய ஞானங்களிலே காலங்களை அறியக்கூடிய ஒரு ஞானம். காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால காலங்களை பற்றியதான ஒவ்வொரு விதமான ஞானத்தின் அந்தரங்கமான நிலைகளிலே கர்த்தர் மறைத்து வைக்கக்கூடிய ரகசியமான நிலைகளை அறிந்து உணர வேண்டியது அவசியம். வசனத்தில் எபேசியர் 5:15 வசனத்தில் இந்த வசனத்தை வாசிக்க முடியும். காலங்கள் அப்படின்னு சொன்னா காலங்களில் பலதரப்பட்ட காலங்கள் நமக்கு உண்டு. இப்போ இதிலெல்லாம் ஒன்றுன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய சொல்லிட்டு வரேன் அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த
இந்த போர்ஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்த செக்டரை நம்ம வந்து எடுக்க போகின்றோம். நிறையா இதில் கடைசி காலத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி தான் நம்ம வந்து நிறைய நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தது, ஆண்டவராகிய தேவனுடைய காலங்களில் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்க வேண்டிய காலம். தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்க வேண்டிய காலத்திற்கு முன்பதாக நீங்களும் நானும் சரியான ஒரு ஆயத்த நிலையில் கடந்து போக வேண்டும். ரோமர் 2:16 இந்த வார்த்தையை வாசிக்க முடியும். தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்க வேண்டிய காலம் அப்படின்னா வந்து எந்தெந்த காரியங்களை பற்றி தான ஞானம், நம்முடைய அந்தரங்கங்களை பற்றி ரோமர் 2:16 நமக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்தரங்கமான நிலைகள் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை முதல் காரியம் கர்த்தர் வெளிப்படுத்த போகின்றார். இருதயத்தின் அந்தரங்கங்களை பற்றி சங்கீதம் 44:21 நம்மால் வாசிக்க முடியும். பல தரப்பட்ட இருதயமான நிலைகளை பற்றி நம்ம இப்போ பேசுகிறது ரட்சிக்கப்படாது இருக்கக்கூடிய மக்களை பற்றி அல்ல, ரட்சிக்கப்பட்ட நம்மை பற்றி. நம்முடைய இருதயத்தில் பலதரப்பட்ட அந்தரங்கமான நிலைகள் காணப்படக்கூடிய இந்த காலங்களில் நம்முடைய இருதயம் எப்படி காணப்பட வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்கிற தலைப்பின் கீழ் பல விதமான நிலைகளை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு குறிப்பாக முக்கியமான ஒரு நிலையை நான் உங்களுக்கு கற்பித்து தர வேண்டியது அவசியம். இது எல்லா ஆவிக்குரிய மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய அல்லது அறிந்திருக்க வேண்டிய, இந்த காரியங்களுக்கு விலக வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தன்மையில் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டியது அவசியம். வசனத்தை வாசிக்க கேளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடிய இருதயத்தின் நினைவுகளை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த அனனியா எந்த சபையை சார்ந்தவன் என்று பாருங்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நடத்தக்கூடிய அந்த ஐக்கியத்தில் இணைந்த ஒரு மனிதன். அவனும் பரிசுத்த ஆவியை பெற்றவன், அவனும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டவன், அவனும் கர்த்தராகிய தேவனுடைய தரிசனங்கள் எல்லாவற்றையும் கற்று பேசக்கூடிய அந்த சபையிலே அங்கத்தினராய் காணப்பட்டவன் இந்த அனனியா. இந்த அனனியாவுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகின்றார். இத்தனை விதமான ஐக்கியம் நிறைந்த காரியங்களிலே காணப்படக்கூடிய நீ, ஜபத்திலே நிறைந்த ஒரு ஊழியம். இப்ப இருக்கக்கூடிய ஜபம் மாதிரி அப்போஸ்தலர் காலத்தில் ஜபம் கிடையாது. ஜபம் அந்த நாட்களிலே நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவம். ஆவிக்குரிய நிலைகளை பற்றி இங்கும் அங்கும் போட்டி போட்டுக்கொண்டு முயற்சிகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அது ஆரம்ப காலகட்ட ஊழியம். அந்த ஆரம்ப காலகட்ட ஊழியத்தில் அவரவர்கள் தங்கள் நிலைகளிலே ஆண்டவராகிய தேவனை தடவையாகிலும் கண்டு கொள்ள வேண்டும் என்கின்ற வெறி நிறைந்த ஒரு மக்களா இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இந்த காரியங்களை தரிசித்தது உண்டானால் நாங்களும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் ஊடாக கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வீரியம் பெற்று எழக்கூடிய அந்த ஆதி காலம், அந்த ஆதி காலத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையிலே காணப்படக்கூடிய அங்கத்தினருடைய மனதும் ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையினாலும் அக்னியினாலும் கொழுந்து விட்டு எரியப்படக்கூடிய அந்த நிலை. அந்த நிலையில தான் சாத்தான் அவர்களுடைய இருதயத்தை தொட துவங்குகின்றான். அப்போ சாத்தான் எப்போ வர்றான்? இப்போ இருக்கக்கூடிய நம்மலாம் தொடர்ந்து ரொம்ப ஈஸி அவனுக்கு. ஆனால் நெருப்பு பற்றி எரியக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் அவர்களுடைய மனதை சாத்தான் தூண்டுகிறது உண்டானால் இன்றைக்கு நீங்களும் நானும் சாத்தானுக்கு முன்பதாக எம்மாத்திரம் என்று யோசித்து பாருங்கள். அவர்கள் நெருப்பாய் பற்றி எரிந்த அந்த காலம், கர்த்தராகிய தேவனை முகமுகமாய் சந்தித்த, அவரோடு கூட ஊழியம் பார்த்த அப்போஸ்தலர்கள் நடத்தக்கூடிய சபையில் இப்போ ஆண்டவராகிய தேவனை நாங்கள் தரிசனத்தில் பார்த்தோம், சொப்பனத்தில் பார்த்தோம், ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை முகமுகமாய் நாங்கள் கண்டோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்கக்கூடிய நீங்களே அவ்வளவு விருப்பமாய் கேட்கிறது உண்டானால் அவர்கள் தொட்டும் தடவையும் கண்ட இயேசுவை அறிந்திருக்கக்கூடிய அவர்கள் பேசக்கூடிய செய்தி எத்தனை வல்லமையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை கேட்கக்கூடிய மக்களுடைய மனம் எவ்வளவா எழுப்புதல் அடைய ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொரு நேரமும் அவர்கள் எதை பற்றி பேசியிருப்பார்கள், இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருப்பாரு, எப்படி பேசியிருப்பாரு, எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. அனனியா கேட்டிருப்பார், அங்க இருக்கக்கூடிய சப்பீரால் கேட்டிருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய சபையிலே சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கேட்டிருப்பாங்க, இந்த இயேசு கிறிஸ்துடைய போதகம் எப்படி இருக்கும். நீங்க அவர் கூடவே எல்லா நாளிலும் நீங்கள் தங்கி தாவரித்தது உண்டு. அவர் என்னென்ன விதமான, அதாவது இந்த சுபாவங்கள் நிறைந்தவராய், குணாதிசயங்கள் நிறைந்தவராய் காணப்பட்டது உண்டு. ஒவ்வொரு காரியத்தையும் நேருக்கு நேராய் சந்தித்த ஒரு மனிதன் பேசுகிறது எவ்வளவு எழுப்புதலை நம்முடைய வாழ்க்கையை தர துவங்க ஆரம்பிக்கும். அத்தனை எழுப்புதலை பெற்றிருக்கக்கூடிய மனிதனுடைய மனதையும் சாத்தான் தொடுகிறது உண்டானால், அத்தனை
அத்தனை வல்லமையான மக்களுடைய ஐக்கியத்தில் இணைந்திருக்கக்கூடிய மனிதனுடைய மனதையும் பிசாசானவன் தொடுகிறது உண்டானால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளையும் சாத்தானால் எளிதாக வஞ்சிக்க முடியும். இந்த கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சாத்தானுக்கு இடமளிக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்கினால் கூட ஆண்டவராக தேவனுடைய ஒட்டுமொத்த மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போய் விடுவேன். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர்கள் ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை அறிந்தார்கள். தேவனுடைய மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை மெய்யாகவே கற்றுக்கொள்ளும்படி வாஞ்சை நிறைந்த ஒரு மக்களாய் விளங்கினார்கள். என்றாலும் கூட தங்கள் இருதயத்திலே சின்ன ஒரு அளவிற்கு சாத்தானுக்கு லேசாக இருதயத்தை திறந்து கொடுக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நிலைகளை எப்படி நான் கண்டுகொள்ள முடியும்? இவைகளை விட்டு விலகக்கூடிய மார்க்கம் என்றால் என்ன? இந்த சாத்தான் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நம்மை வஞ்சிக்கும்படிக்காய், அவன் ஒட்டுமொத்த இருதயத்தையும் மெய்யாகவே நிர்மூலமாக்கும்படிக்காக அல்ல, ஒரு போர்ஷனை, ஒரு சின்ன ஒரு பகுதியை தன் வசமாய் மாற்றினாலே போதும் உங்களுடைய ஆவிக்குரிய ஒட்டுமொத்த நிலைகளும் கரப்டடாக காணப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த சாத்தான் என்னென்ன வழிகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றால், எதை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்கி போட்டு அந்த இடத்தை தன்வசமாய் பிடித்துக் கொள்ள போகிறான் என்கிறதை பற்றி சில ஆழ்ந்த காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பேச போகின்றேன். அதற்கு முதல் காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்று. இரண்டாவது காரியம், எனக்குள் என்ன இருக்கிறது என்கிறதை நீங்களே உங்கள் இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா கட்டாயம் சாத்தானுடைய வித்துக்கள் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் இதே நிலைகளில் உட்கார முடிகிறது இல்லை. அவன் ஆண்டவராக தேவனுக்குள் பிரகாசிக்க ஆரம்பிச்சான், எழும்ப ஆரம்பித்து விடுகின்றார். கற்று நிச்சயித்துக் கொண்ட காரியங்களிலே வல்லமையாய் இயங்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். அவனுடைய வாழ்க்கையிலே இயக்கமற்ற நிலைகள் காணப்படுவதற்கு காரணம், எங்கோ சாத்தானுடைய வித்துக்கள் அவனுடைய வாழ்க்கையிலே உள்ளே ஆழமாய் விதைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நீங்களும் நானும் காண வேண்டும். ஒன்று. அறிய வேண்டும். இரண்டு. அவைகளை நாம் வேரோடு கூட அப்புறமாக்க வேண்டும். மூன்று. மீண்டும் இழந்து போன பழைய நிலைகளை நான் என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தால் மட்டும்தான் ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய, பங்கு பெறக்கூடிய ஒரு மனிதனாய் நான் என் வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சரி, இந்த சாத்தானுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு முதல் காரணம் என்ன? எந்த இடத்தை சாத்தானுடைய கண்கள் பார்க்கிறது? எதன் மூலமாய் நமக்குள் வரும்படி சாத்தான் தன்னுடைய காய்களை நகர்த்த துவங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ஆழமா வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனமும் அதே 13வது அதிகாரம் 26 முதல் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களையும் வாசிங்கள். முதலாவது காரியம் யோவான் 13:2 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் போதும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? பிசாசானவன் இருதயத்தை அதாவது அந்த யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தை எந்த இடத்தில் அவன் மெய்யாகவே தூண்ட ஆரம்பிக்கிறான் என்று பாருங்கள். அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துக்கு முதல்ல சாத்தான் யூதாசனுடைய மனதை தூண்ட துவங்கினான். யூதாசனுடைய மனதை சாத்தான் தூண்ட துவங்கக்கூடிய நேரம் என்ன? எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறாங்க, பக்கத்தில் இயேசுவும் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் சாத்தான் யூதாசனுடைய மனதை தூண்ட துவங்கினான். தொடர்ந்து வாசிங்க. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 26 முதல் 30 வரைக்கும் வாசிக்க கேளுங்கள். 26 முதல் 30 வரை. இயேசு பிரதியுத்தரமாக நான் இந்த துணிக்கைகளை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ, எவனுக்கு நான் கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். யூதாஸ் காரியோத்துடைய கைகளிலே கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே அவனோடு கூட சொன்னதின் கருத்தை பந்தியிலே இருக்கக்கூடியவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது
பண்டிகைகளுக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது, தரித்திரர்களுக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று அவனோடே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. கர்த்தருடைய வேத புத்தகத்துல முதல் நேரம் சாத்தான் எந்த நேரத்தில் ஒரு மனுஷனை வஞ்சிக்கும்படிக்காய், அவனுடைய இருதயத்திலே தன்னுடைய ஆளுகைகளை போடும்படிக்காய், தன்னுடைய வித்துக்களை அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிக்கும்படிக்காய், அவனுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளிலே எந்த நேரத்தை அவன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா, ஆண்டவராக தேவன் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரமாய் இருந்தாலும் சரி, எல்லா ஜனங்களோடு கூட பந்தி இருக்கக்கூடிய நேரமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவராக தேவன் துணிக்கையை தோய்த்து அவனுடைய கரங்களிலே கொடுக்கக்கூடிய நேரமாய் இருந்தாலும் சரி, எப்பொழுது ஆண்டவராக தேவனோடு வைக்கக்கூடிய ஐக்கியத்தை ஒரு மனிதன் இழக்கிறானோ, அது எல்லா சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கூட அந்த ஐக்கியம் துண்டிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட முடியும். நல்ல பிரசங்கத்தை கேட்டிருப்போம். ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன், அந்த ஒரு ஐக்கியம் இழக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நிலை உருவாக்கப்பட்டால் போதும், சாத்தானுக்கு அந்த ஒரு இடம் அவனுக்கு போதுமானதாய் காணப்பட்டு விடும். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த ஐக்கியத்தை மட்டும் எந்த காலத்திலும் நீங்களும் நானும் இழந்து போகாதிருக்க பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனோடு கூட கொள்ளக்கூடிய அந்த ஐக்கியத்தினுடைய நிலை, அதுல சின்ன ஒரே ஒரு துண்டு விழக்கூடிய ஒரு காரியம் வருகிறது உண்டானால் கூட, சாத்தான் அந்த இடத்தை சரியாய் செலக்ட் பண்ணி தேர்வு செய்து அதற்குள் மெய்யாகவே பிரவேசிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறான். முதல் காரியம், சாத்தானுடைய கண்கள் யூதாசனுடைய மனதின் ஆழங்களை பார்க்க துவங்கிற்று. சாத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டே வரக்கூடிய நேரத்தில் எல்லா ஜனங்களும் பந்தி இருக்கிறாங்க. எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக பந்தி இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து மரணிக்க போகின்றார். அந்த மரணத்தை பற்றி ஆண்டவராக தேவன் சொல்லி, இதுதான் நான் உங்களோடு கூட ஆசரிக்கக்கூடிய கடைசி ராப்போஜனம், கடைசி பந்தி, இந்த பந்திக்குரிய காரியங்களிலே நீங்கள் என்னோடு கூட பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தின் நிலைகளை கர்த்தராக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் யூதாசனுடைய மனம் அங்கே ஆண்டவரோடு கூட ஒருமனப்படலை. அது அவனுடைய மனம் ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. முதல் நாள்ல போய் அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு கூட பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி, அங்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை பற்றி நீ அவனை காட்டிக் கொடுக்கிறது உண்டானால், நாங்கள் யாவரும் இணைந்து 30 வெள்ளிக்காசை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அவர்கள் எல்லா விதமான மக்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவர்களை அந்த ஆண்டவராகிய இயேசுவை மொத்தத்தினால் நீ காட்டிக் கொடுக்க சம்மதிக்கிறது உண்டானால், இத்தனை காரியங்களை பேசுகிறோம் என்கிற நினைவுகள் யாவற்றையும் யோசிக்கக்கூடிய அந்த நேரம், இயேசு அங்க பேசிட்டு இருக்கிறார் மரணத்தை பற்றி, இயேசு காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இவனுடைய மனம் ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்கக்கூடிய நேரத்தை சாத்தான் பயன்படுத்த துவங்க ஆரம்பித்தார். அப்ப வேதத்துல முதல் காரியம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு காரியம், கர்த்தருடைய காரியம் அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் முதல் விஷயம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய டைவர்ஷனை அப்புறமாக்கணும். ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட உன்னையும் என்னையும் கருத்து ஒருமனப்பாட்டை விட்டு விலக்க விடக்கூடாது. விலக்குச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏதாகிலும் ஒரு காரியம் உன் ஆவிக்குரிய நிலைகளிலே இந்த ஐக்கியத்தினுடைய தன்மைகளை இழக்கும்படி சாத்தான் ஏதாகிலும் ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு சின்ன ஒரு விஷயம், யாராகிலும் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு கருத்து, இவைகளை உங்கள் கண்கள் பார்க்கும்படி சற்று திரும்புகிறது உண்டானால், அந்த ஒரு சின்ன ஒரு கேப் டைம் போதும், அந்த ஒரு ஐக்கிய இழப்பக்கூடிய அந்த காரியங்கள் போதும் பிசாசுக்கு. சாத்தான் இந்த யூதாசனுடைய மனதின் ஆழங்களை அவனுடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. இயேசுவோடு கூட எல்லாருடைய மனமும், ஆண்டவராகிய தேவனுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய 2 பேர் எனக்கு விரோதமாக எழும்ப போகிறார்கள் என்று இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதிலே மெய்யாகவே சாத்தான் குறிவைத்து தாக்கக்கூடிய மனிதன் யார் என்று சொன்னால், இயேசு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில், கர்த்தருடைய மரணத்துக்குரிய மகாபெரிய காரியங்கள் அறிவிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய மனம் ஆண்டவரோடு கூட இசைவாய் காணப்படவில்லை. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படக்கூடிய நேரத்தில் உங்கள் மனம் கர்த்தரோடு கூட இசையாது இருக்கிறது உண்டானால், சாத்தான் தன்னுடைய வித்துக்களை உங்கள் வாழ்க்கையிலே வந்து விதைத்து விட்டு போக ஆரம்பிச்சிருவான். எந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, எந்த கர்த்தருடைய வார்த்தைகளை எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் பேசக்கூடிய ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அங்கு ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால், சாத்தான் உன்னையும் என்னையும் வஞ்சிக்கும்படி அந்த இடத்தில் தீவிரித்து கடந்து வர ஆரம்பிக்கின்றார். அப்போ சாத்தானுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டங்கள்
நடக்கக்கூடிய இடங்கள்ல, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படக்கூடிய நேரங்கள்ல, கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரங்கள்ல, அல்லது ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆராதிக்கக்கூடிய நேரங்கள்ல சாத்தானுடைய வேலை இங்கு அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கும். இங்க யாரு ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளாமல் நிற்கிறான்னு சொல்லி அவன் சுற்றி சுற்றி வகை பார்க்க ஆரம்பிக்கின்றான். அங்கு ஐக்கியம் கொள்ளாதிருக்கக்கூடிய எவனாகிலும் இருக்கிறது உண்டானால் உடனே அவனுடைய கண்கள் அவனை பார்த்து தன்னுடைய வித்துக்களை அவனுக்குள் பதிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறான். எங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட வருகிறது இல்லை. இந்த மாதிரி ஜெபிக்கக்கூடிய நேரங்களில், கூட்டம் நடத்தக்கூடிய நேரங்களில், ஆண்டவராகிய தேவனை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரங்களில் இங்குதான் அநேக விதமான டைவர்ஷனை உருவாக்கும்படி பொல்லாத பிசாசின் ஆவிகள் தீவிரமாய் மையாகவே செயலாற்றிக் கொண்டு வருகிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சரி, இப்ப முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஐக்கியங்கள் இழக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்திலே ஆண்டவருடைய வசனம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த 2வது வசனத்துல நம்மை கர்த்தராகிய தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவனாய் மாற்ற பண்ணும்படிக்காக உண்மையுள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு முதல் வசனத்துல என்ன விடை போட்டப்பட்டிருக்கிறது? குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தில் எந்த மாறுபாடும் வருகிறது இல்லை. குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. சாத்தான் எவ்வளவு தூரம் தேட ஆரம்பித்தாலும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தைகளிலே பேச ஆரம்பித்தால் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். சாத்தான் இப்பொழுது எனக்கு முன்பதாய் வருகின்றான். என்னை குற்றப்படுத்த அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். சாத்தானுக்கு தேவையான, சாத்தான் பிரியப்படக்கூடிய ஏதாகிலும் ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், குற்றம் சாட்டக்கூடிய நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தருடைய ஐக்கியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய ஐக்கியத்தை இழந்து போகக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஐக்கியங்களை இழந்து போகக்கூடிய வழிமுறைகள் எங்கே வருகிறது? குற்றம் பிடிக்கப்படக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிக்கும் பொழுது. இது என்ன குற்றம் பிடிக்கப்படக்கூடிய வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? சில விஷயங்களை நாம் நம்முடைய தியானத்திலே சற்று ஆழமாய் நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். குற்றம் பிடிக்கப்படக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலைகளை இழந்தால் மட்டும்தான் ஆண்டவரோடு கூடிய நேரடியான ஐக்கியத்தின் தொடர்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். குற்றம் சாட்டப்படக்கூடிய வாழ்க்கையின் நிலைகள் என்றால் என்ன? வசனம் சொல்லக்கூடிய முதல் காரியத்தை வாசிக்க கேளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு மாசு இல்லாத பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் நீங்கள் செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம், ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக குற்றம் பிடிக்கப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இருதயத்திலே காணப்படக்கூடிய முறுமுறுப்பான நிலைகள், தர்க்கிப்பான நிலைகள் அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த முறுமுறுப்பான நிலைகள், தர்க்கிப்பான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் எங்காகிலும் நீங்களும் நானும் குற்றம் பிடிக்கப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாகவே விளங்க ஆரம்பிச்சிருவோம். இது என்ன முறுமுறுக்கக்கூடிய தன்மை என்றால் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த முறுமுறுப்பின் நிலை என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது வருகிறது அப்படின்னா, வசனத்தில் என்ன போட்டுக்க பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 106வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 106:25 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். தங்கள் கூடாரங்களில் அவர்கள் முறுமுறுக்க துவங்கினார்கள். முறுமுறுப்பு எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொன்னால், தேவனுடைய குரலுக்கு நான் என்னுடைய செவியை அடைக்கும் பொழுது,
தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை ஏற்க மனமற்றவனாய் காணப்படும் பொழுது, அல்லது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நான் உங்களுக்கு இலகுவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வசனங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் நான் கொடாதிருக்கக்கூடிய நேரங்களில் இந்த முறுமுறுப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எத்தனை காரியங்களை பற்றி நம்மோடு கூட பேச ஆரம்பித்தாலும் அவைகளை ஏற்க மனமற்ற ஒரு வாழ்க்கை, எத்தனை காரியங்களை பற்றி கர்த்தராக தேவன் பேசினாலும் ஒரு காதிலை கேட்டு இன்னொரு காதிலை விடக்கூடிய ஒரு நிலை, அவைகளிலே எந்த மாற்றமும் எந்த விதமான தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படாதிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய நேரங்களில் கர்த்தராக தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குற்றமான நிலைகளை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். இதை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும், இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமானது, இந்த காரியங்களை நீ செய்கிறது உண்டானால் தேவனுடைய ஐக்கியமான நிலைகளை இழந்து போக ஆரம்பித்து விடுவாய். கர்த்தர் எத்தனை விஷயங்களை உங்களோடும் என்னோடும் கடிந்து கொண்டு பேச துவங்க ஆரம்பித்தாலும் அதே இடத்தில் நின்ற நிலையில் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது செவி கொடாத ஒரு வாழ்க்கைன்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். செவி கொடாத ஒரு தன்மைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றிதான முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில தெரிகிறது இல்லை. இதை விளக்குகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். நான் ஒருவேளை இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், என்றாலும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சின்ன ஒரு தம்பி ஒருவன், நான் அப்போ சாந்தி நகரில் குடியிருக்கக்கூடிய அந்த நேரம், அங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு கடந்து போகிறது வழக்கம். அந்த ஸ்கூலில் என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாகிலும் ஹோம்ஒர்க் எழுதவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒரு பாய் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறான் என்று சொன்னால் மேலே இருக்கக்கூடிய, அதாவது அந்த 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 காம்பவுண்ட் வால் இருக்கு பாருங்க, அந்த காம்பவுண்ட் வாலில் சட்டையும் ட்ரௌசரையும் கட்டிட்டு வெளிப்பக்கமாக திரும்பி உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டா அதை வெக்கப்பட்டுக்கிட்டே அவன் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா விதமான, அதாவது அந்த ஹோம்ஒர்க் யாவற்றையும் எழுதிவிட்டு வருவான் என்பதற்காக இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது வழக்கு. அன்றைக்கு நான் அங்கே பக்கத்தில் கூடிய கடைக்கு போயிட்டு திரும்ப வருகின்றேன், என்னுடைய வீட்டுக்கு வருகின்றேன். இந்த தம்பி, எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த தம்பி போகக்கூடிய வழியில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நானும் அவனு மீட் பண்ணுகின்றோம். போகக்கூடிய வழியிலே பார்த்தீங்கன்னா சட்டை ட்ரௌசரையும் கட்டி பைக்குள்ள வச்சுட்டு போகிறான். நான் அவனை பார்த்து கேட்டேன், டே எங்கடா போகிறேன், ஏன்டா இப்படி போகிறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் ஹோம்ஒர்க் எழுதலை, அங்கே போனவுடனே என்னை இதுதான் செய்தி சொல்ல போகிறாங்க, இப்போவே நானே போய் ஸ்கூலுக்குள்ளே போகாமல் நான் மேலே இப்போவே நான் போய் அந்த காம்பவுண்ட் ஷோவில் போய் நான் ஏறி உட்கார்ந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி போகிற வழியிலே ட்ரௌசரையும் சட்டையும் கட்டிட்டு அவனே போய் மேலே போய் ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனா எதுக்கு கொடுக்குறாங்க? நீ அந்த காரியத்தை திரும்ப செய்யக்கூடாது, இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடாது. கர்த்தராகிய தேவன் உன்னையும் என்னையும் கண்டித்து பேசும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் காணப்படுகிறது உண்டானால் அதற்கு பெயரை கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? செவிகொடாத ஒரு வாழ்க்கை. அவங்க அப்படிதான் பேசுவாங்க, நான் என்னுடைய இஷ்டத்தின்படி நடப்பேன் என்று சொன்னால் அதை பற்றியதான சீரியஸ்னஸ் நம்முடைய வாழ்க்கையிலே தெரியாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எத்தனையோ முறை நம்மை கண்டித்து பேச ஆரம்பித்தாலும் ஏன் இன்றைக்கு வரைக்கும் நான் நின்ற நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் செவிகொடாத ஒரு மனம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த செவிகொடாத மனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தருடைய நாளில் நீயும் நானும் குற்றம் பிடிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நிற்க தகுதியை இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நாம் மாற்றப்பட ஆரம்பிச்சிருவேன். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த ஐக்கியம் இழந்து போகிறதற்கு முதல் காரணம் என்ன? செவிகொடாத மனம், செவி தினவான ஒரு காரியம். எத்தனை முறை இந்த வார்த்தைகளை நான் கேட்டு கேட்டு என்னுடைய காதுகள் எல்லாம் புளித்து போய் விட்டது ஆண்டவரே. எத்தனை முறை நீரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தாலும் ஒரு 2 நேரம் நான் என்னுடைய மனதிற்குள்ளாக அவைகளை பற்றி தான் வேதனையோடு கூட காணப்படுகிறேன். 3வது நேரம் என்னுடைய பழைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறேன் என்று சொன்னால் செவி கொடுக்க முடியாமல் என்னுடைய மனம் கடினமாய் காணப்பட துவங்கிவிட்டது. இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, செவி கொடாமை எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதோ அன்று முதல் நீ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை இழக்க ஆரம்பித்து விடுகின்றாய். குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை இழக்க ஆரம்பித்து விடுகிறாய். இந்த தகுதியை நீ இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய ஐக்கியம் உன்னை தாண்டி கடந்து போக ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியத்திற்காகவே தேவன் உன்னையும் என்னையும் தேர்வு செய்ய ஆரம்பித்தார். என் பிள்ளைகளோடு கூட நான் பேச வேண்டும், என் பிள்ளைகளுக்கு உரிய காரியங்களை நான் சொல்லணும், எனக்கு உண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐக்கியத்தை உன்னோடும் உன்னுடைய சந்ததியோடும் கர்த்தராகிய தேவன் வைக்கும் முகாந்திரமாகத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் தேர்வு செய்தார். ஆனால் இந்த ஐக்கியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில இழந்து போகின்றேன். காரணம், யாரோ ஒருவன் மூலமாய் வரக்கூடிய காரியங்களை திருப்தி அடையக்கூடிய நான் இந்த ஐக்கியத்தை பெறுகிறதற்கு முயற்சி பண்ணுகிறதே இல்லை. காரணம் என்ன என்றால் வேதம் சொல்கிறதை போல குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இல்லை. செவிகொடாத ஒரு தன்மை என் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே இந்த ஐக்கியத்தின் மேன்மைகளை பற்றியதான உணர்வை நான் இழந்து போயிருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார்.
ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆண்டவராகிய தேவன் இந்த ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி விட துவங்கினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் உங்களை பண்படுத்தவும் காக்கவும் இந்த தோட்டத்தை நான் மெய்யாகவே வைத்தேன். ஆனால் நீங்களோ என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் கடந்து போய்விட்டீங்க. ஆகவே இனி இந்த தோட்டத்திற்குள்ளாக நீங்கள் நுழையாதபடிக்காக இந்த தோட்டத்தை சுற்றிலும் வரக்கூடிய சுடலொளி பட்டயத்தை வைத்து இந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படிக்காக கேருபீன்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆண்டவராகிய தேவன் துரத்தி விடப்படக்கூடிய ஆதாமும் ஏவாளும் எப்படி அழுதிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை மகிமையான ஒரு காரியம், எத்தனை மேன்மையான ஒரு அனுபவத்தை நாங்கள் இழந்து போயிட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த உணர்வு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வரதில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய ஐக்கியத்தை நான் இழந்திருக்கிறேன். கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்திற்காகத்தான் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீயும் கர்த்தரும் நேரடியான தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் அபிஷேகத்தின் மூலம் எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் இவைகளை பயன்படுத்தாமல் தொலைதூர தொடர்பிலே ஆண்டவரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி உன்னை அறியாமல் நீயும் நானும் புலம்பி அழ வேண்டியது அவசியம். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் புலம்புனாங்க. ஐயோ, ஏதேன் தோட்டத்தின் மகிமை நாங்கள் இழந்து போயிட்டோமே, இன்றைக்கு இழந்து போன அந்த மகிமைக்காய் நீயும் நானும் புலம்ப வேண்டும். இப்படி புலம்பாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தருடைய வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே அவர் சொல்லுகின்றார், குற்றம் பிடிக்கப்படாத வாழ்க்கை உனக்குள்ள இல்லை, செவி கொடுக்கக்கூடிய மனமோ வாழ்க்கையில இல்லை. எத்தனையோ முறை கர்த்தர் இதே காரியத்தை பற்றி தான் பேசிக்கொண்டு வருகின்றார். இவைகளை பற்றியதான முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே தெரியாமல் போக ஆரம்பிக்கிறதுனாலே இவைகளை பற்றியதான எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதே இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு முறை இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், பாதி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி என்னுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டது. ஆவியினுடைய கண்கள் திறக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே நின்று 2 கரங்களையும் விரித்தவராக அப்படி அவருடைய கண்களிலே கண்ணீரோடு கூட காணப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தேன். நான் இப்போ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆவியிலே ஒரு கேள்வி ஒன்று எழும்புகிறது. என்ன கேள்வி எழும்புகிறது? எதற்கு ஆண்டவரை அழுது புலம்புகிறீர்? எதற்கு ஆண்டவரை வேதனைப்படுகிறீர்? உம்மை ஆராதிக்கக்கூடிய மக்கள் தானே, உம்முடைய மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தை நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டத்தை போல ஒரு காணப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். நிறைய முறை என்னுடைய தரிசனத்தை நான் பார்த்துருக்கிறேன். அதில் ஆண்டவராகிய தேவன் சந்தோஷமாய் உலாவிக் கொண்டு வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய தேவன் துக்கமுகமாய் வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்த்த மாத்திரத்தில் அவரோடு கூட என்னுடைய ஆவி பேச துவங்கிட்டு, ஏன் ஆண்டவரை வெளியே நின்று கொண்டிருக்கிறேன்? ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மனதின் விருப்பமான காரியங்களை பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், என் ஜனங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் ஜனங்களோடு கூட ஜனங்களாய் நான் இணைக்கப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஆனால் என்னுடைய மனதின் விருப்பங்களை புரிந்து கொள்ளாமல் தங்கள் விருப்பங்களுக்காக வாழுகிறார்களே தவிர என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருவருமே இல்லை என்கிறதை பற்றி கர்த்தர் என்னோடு கூட தீர்க்கமாய் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தரும் வர்றோம், கர்த்தராகிய தேவனை தேடி வருகிறோம். எதற்காக? என் பிரச்சனை மாறணும், என்னுடைய குறைவு மாறணும், என்னுடைய கஷ்டம் தீரணும், எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வேலையில் காணப்படக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் காணப்படக்கூடிய அந்த பிரச்சனை, அப்புறம் என்னுடைய சரீரத்தில் வந்துக்கூடிய வியாதியாகிய பிரச்சனை, இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும். என்றைக்காகிலும் கர்த்தருடைய மனம் எதை விரும்புகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் யோசித்தது உண்டா? எதை ஆண்டவராகிய தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்? நான் என்ன செய்தால் ஆண்டவராகிய தேவனுடைய மனம் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும்? என்றைக்காகிலும் நீங்களும் நானும் அவைகளை பற்றி யோசித்தது உண்டா? என்னை பற்றியே, என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய தேவைகளை பற்றியே பேசுகிறேனே. என்றைக்காகிலும் கர்த்தராகிய தேவனுடைய தேவையை நான் பார்த்தது உண்டா? என்றைக்காகிலும் கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்கிற நிலைகளை நான் யோசித்து பார்த்தது உண்டா? இதற்கு பெயர் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். அவருடைய விருப்பத்தை பற்றி கர்த்தர் பேசினாலும் செவி கொடுக்க முடியாத மனம் அவர்களுக்குள் இருக்கிறதுனால, அவருடைய இருதயத்தை ஆண்டவராகிய தேவன் உடைத்து ஊற்றினாலும் அந்த விருப்பத்தை பற்றி கர்த்தர் பேசக்கூடிய அந்த நேரத்தில் உட்காரக்கூடிய கேட்கக்கூடிய மக்கள் அழுவான். ஆனால் திரும்ப போகக்கூடிய நேரத்திலே அவைகளை எவ்வளவேனும் யோசியாமல் தன்னுடைய மனம் போன போக்கின்படி நடக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுகின்றார். என் விருப்பத்தை நான் சொல்றேன், மனம் திறந்து பேசுகிறேன். சொல்லக்கூடிய நேரத்திலே அழக்கூடிய அவன் அவைகளுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதவனாய் அதே நிலையில் நின்று கொண்டு ஆரம்பிக்கிறான். அதுதான் என்னுடைய மனதிலே வேதனையாக இருக்கிறது என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய மன விருப்பத்தை புரிந்து கொள்ளும்படிக்காகத்தான்
தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் செவி கொடுக்கக்கூடிய நிலை உனக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால்தான் சாத்தானுடைய வித்துக்கள் எந்த இடத்திலும் உன்னையும் என்னையும் பாதிக்காத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியத்தை வாசிக்க கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். மத்தேயு 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள் கொஞ்ச நிதானமா. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். இரண்டாவது முறுமுறுப்பு எப்போ வருது அப்படின்னா கம்பேரிசன். ஒருவரை ஒருவர் ஒத்து பார்க்கக்கூடிய நிலைகள். என்னை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைய காரியத்தை தந்துட்டாரே, எனக்கு பிந்தி வந்தவன் அவன். ஆனால் நாங்கள் பகலினுடைய உச்சி வெயில் எல்லா விதமான காரியங்களையும் சகித்து இவ்வளவு நேரம் நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்தீங்க, சரி. உடனே அவர்களுக்கு மிகவும் நீங்கள் குறைவாய் கொடுப்பீர்கள் சொல்லி யோசித்த பொழுது அவர்களையும் எங்களுக்கு சமமாய் மாற்றக்கூடிய அளவிற்காக அவர்களுக்கும் ஒரு பணத்தை கொடுத்து விட்டீரே ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்க துவங்கினாங்க. இரண்டாவது காரியம், இந்த முறுமுறுப்பு எப்போ வருது அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நான் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையில், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் திருப்தி கொள்ள வேண்டும். மற்றவனுடைய விஷயங்களை நீயும் நானும் ஆராய்ந்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்து முறுமுறுக்கக்கூடிய நிலை வருகிறது உண்டானால் வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக குற்றம் பிடிக்கப்படாத வாழ்க்கை வாழ நம்மால முடியாது. கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறாரோ அவைகளை ஏற்றுக்கொள்ள பழகணும். எதை ஆண்டவராக தேவன் தருகிறார், இதை தாண்டி வேற ஒன்று எனக்கு தாங்க கேட்கக்கூடாது. கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே தருகிறாரோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரயாசத்தின் ஊடாக போக வேண்டுமே தவிர, இதை காட்டிலும் அவனுக்கு வேற ஒரு நல்ல வரத்தை தந்திருக்கிறீங்களே, இதை காட்டிலும் வேற ஒரு நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறீர்கள், நீயும் நானும் அவைகளை குறித்து கர்த்தருக்கு முன்பதாக முறுமுறுக்க கூடாது. இந்த கம்பேரிசன் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரம் தான் சாத்தானுக்கு இடமளிக்கக்கூடிய முக்கியமான தருணம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சாத்தான் ஒரு மனுஷனுடைய மனதை எங்கே ஆராய்ந்து பார்க்கிறான்? நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல விதமான முறுமுறுப்புகள். பெரிய பெரிய ஊழியக்காரர்களெல்லாம் போய் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை என்னுடைய சகோதரன் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம், அவர் தன்னுடைய தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக, இப்போ அதாவது அண்ணன் போய் பார்க்குறாங்களே, அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக இன்னொரு ஊழியக்காரன் அதை பல விதமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இதை பற்றி சில ரிப்போர்ட்டர்ஸ் அவரோடு கூட பேசுகிறாங்க. தொலைபேசியில் இவர் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லிட்டு வர்றார், அந்த ஊழியக்காரன் என்னை பற்றி இத்தனை விதமான வார்த்தைகளை பேசியிருக்காருன்னு சொன்னீங்க. அந்த ஊழியக்காரனுடைய சபை எவ்வளோ பெருசு, எத்தனை பேர் வருவாங்க? 50 பேர் தான் வருவாங்க. 50 பேர் வர்றவே 5000 பேர் வரக்கூடிய எனக்கு விரோதமான வார்த்தையை பேசுகிறானோ, இனி நாளைக்கு அவனுடைய சபையிலே வரக்கூடிய ஆட்கள் வரவிடாத அளவிற்கான காரியத்தை செய்யுங்க அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் உன்னையும் மற்றவனையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது இல்லை. நீயும் நானும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். யாரோடு கூட ஒத்து பார்க்க வேண்டும்? உன்னையும் இயேசுவையும் வைத்து ஒப்பிட்டு பார். நான் ஆண்டவராக தேவனுக்குனால் நான் எப்படி இருக்கிறேன், அவரை மாதிரி நான் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பற்றி நீயும் நானும் ஒத்து பார்க்கிறது எப்படி? இதுக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பையன் நான் இப்போ காலேஜ் டிகிரி எக்ஸாம் எழுதுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காலேஜ் டிகிரியில் எம்எஸ்சிக்குரிய ஒரு எக்ஸாம் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ்சி மேத்ஸ் நான் எழுதுகிறேன். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையன் 9ஆம் கிளாஸ் மேத்ஸ் எழுதலாம்னு வச்சுங்க. நான் அவனை பார்த்து காப்பி அடிச்சேன்னா எப்படின்னு யோசிப்பாருங்க. அவன் வேகமாக எழுதி முடிச்சான்னு சொல்லி அவனோடு கூட நான் என்னை வைத்து கம்பேர் பண்ணி பார்த்தால் அது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்கப்பட முடியும்? நான் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நிலைகள் என்னை காட்டிலும் மேலான ஒரு மனுஷனை பார்த்து நான் பார்க்கணும். ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலைகளை நான் பார்க்கிறது எப்படி? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய அந்த நல்ல ஒரு வார்த்தையின் படியே இந்த முறுமுறுப்பான நிலைகள் வருகிறதற்கு காரணம் என்ன? கர்த்தர் ஒரு தீர்ப்பை சொன்னால் உன்னாலும் என்னாலும் அதை ஏற்க முடியல. ஒரு காரியத்தை ஆண்டவராக தேவன் தரக்கூடிய நேரத்தில் என்னை காட்டிலும் அவனை நீர் அதிகமாய் அவனுடைய கரங்களிலே அதிகமான ஒரு காரியத்தை தந்துட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கக்கூடிய தன்மைகள் வருகிறதற்கு காரணம் குற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். குற்றம் பிடிக்கப்படாத ஒரு மனிதன் கர்த்தர் தந்த விஷயத்தில் திருப்தியாய் அவனுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ள துவங்குகின்றான். கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே தருகிறாரோ நான் அவைகளை ஏற்றுக்கொள்கிறேன், மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர்
கர்த்தராகிய தேவன் எந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறாரோ நான் அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்படக்கூடிய சிலுவையை நான் ஏற்றுக்கொள்ள நான் சந்தோஷப்படுகின்றேன். இந்த நிலைதான் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இதை தாண்டி நம்முடைய மனம் வேறு எவனாகிலும் காரியத்தின் மேலே நம்முடைய கண்கள் மெய்யாகவே நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த முறுமுறுப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சிடும். கர்த்தராகிய தேவனுடைய அந்த பணியாட்களிலே அவர்கள் முறுமுறுத்ததுக்கு என்ன காரணத்தை பாருங்க. இவர்களையும் அவர்களையும் ஆண்டவராகிய தேவன் ஒரே சம்பளத்தினால் அளப்பட துவங்க ஆரம்பித்து விட்டார். 2 பேருக்கும் ஒரே விதமான சம்பளம். ஆண்டவராகிய தேவனை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் பகல் நேரம் முழுவதும் பணியாற்றி ராத்திரி சாயங்காலம் வரைக்கும் எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்தோம். இவர்களோ கடைசி 1 மணி நேரம் தான் வேலைக்குள்ளாக வந்தார்கள். இவர்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பகல்ல இருந்து வேலையை பார்த்திருக்கக்கூடிய மக்கள் யோசிச்சாங்க, இவங்களுக்கே 1 காசு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்க சொல்லி ஆசையாக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கைகளிலும் 1 காசை ஆண்டவராகிய தேவன் தந்தார். உடனே உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எங்களையும் அவர்களையும் சமானமாய் மாற்றி விட்டீரே. அவர்கள் 1 மணி நேரம் தான் பணியாற்ற ஆரம்பிச்சாங்க, ஆனால் நாங்களும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நாங்கள் பணியாற்ற ஆரம்பிச்சோமே. ஆண்டவராகிய தேவன் கேட்டார், உன்னை நான் கூலிக்கு பேசும்போது என்ன பேசுனேன்? உன்னை பகல் முழுவதும் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது இந்த திராட்சை தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய பணிக்காக 1 காசு தரேன்னு சொல்லி தான் நான் பேச ஆரம்பித்தேன். அவனுக்கு நான் 1 காசு தருகிறது அது என்னுடைய தயாள குணம், நான் கொடுப்பேன். என்னுடைய பணத்தை செலவு செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? கர்த்தராகிய தேவன் கேட்க ஆரம்பிக்கின்றார். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி எந்த விஷயத்திலும் ஒப்பிட்டு பாராத ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அப்பதான் அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னா தான் இந்த முறுமுறுக்கக்கூடிய தன்மை, முறுமுறுக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவத்துவமான காரியங்களை ஏற்க முடிகிறது இல்லை. செவிகூடாத மனம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்து விடும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. 2வது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பாருங்கள். குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தீத்து 2வது அதிகாரம் 8வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாயும் இருப்பாயாக, பேசக்கூடியவனுமாகவும் நீ இருப்பாயாக. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான உபதேசம். மனுஷனுடைய வாழ்க்கையில சொல்லப்படக்கூடிய உபதேசம், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது நிறைய நேரங்களில் நான் என்னுடைய சொந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆரோக்கியம் அவைகளிலே கெட்டு போக ஆரம்பிச்சிடும். என்னுடைய பலதரப்பட்ட என்னுடைய ஞான சம்பந்தப்பட்ட காரியங்களை நான் அதிலே புகுத்துகிறது உண்டானால் அதிலே காணப்படக்கூடிய ஆரோக்கியம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். எனக்கு உண்டான எத்தனையோ விதமான காரியங்களை பற்றி என்னுடைய அனுபவம் சார்ந்த அறிவுகளின் ஊடாக வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால் அந்த வசனத்திலே காணப்படக்கூடிய ஆரோக்கியங்கள் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது கலப்பில்லாத குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனங்களை தெளிவாய் பேசுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என் கருத்து அங்க பேசக்கூடிய அது ஒரு இடம் கிடையாது. என்னுடைய விருப்பமான காரியங்களை பேசுகிறது அந்த ஒரு இடம் கிடையாது. ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான இடம் என்றால் தேவனுக்குரியவைகளை மட்டும் நீயும் நானும் பேச வேண்டும். அதை தவிர்த்து வேறு ஒரு காரியத்தின் ஊடாகவும் கடந்து போகாது இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் ஆரோக்கியமான ஒரு வசனம், ஆரோக்கியமான ஒரு வார்த்தையை பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆரோக்கியமான வசனத்தை பேசக்கூடிய நிலைனா என்ன அர்த்தம்? வசனத்தை வாசிங்க. தீத்துவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் 3 விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அது என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்தில் அன்பில் பொறுமையில் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழக்கூடிய நிலைகள்ல 3 விதமான விஷயத்தை கர்த்தர் அங்கே சொல்லுகின்றார். அவர்கள் விசுவாசத்துல, அன்பில, பொறுமையில ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ அவர்கள் பழக்க வைக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த நிலை வந்துச்சுன்னா தான் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இது
இது என்ன விசுவாசத்தில் ஆரோக்கியமான நிலை என்றால் என்ன? வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை தேவனுடைய வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற விசுவாசிக்கக்கூடிய உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. முதலாவது காரியம், உண்மையான தேவ வசனம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் கடந்து வருகிறது உண்டானால், ஆரோக்கியமான வசனம் உள்ளே வருகிறது உண்டானால், அந்த வசனம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். கிரியைகள் நடப்பிக்கப்படாது இருக்கக்கூடிய வசனங்கள் அது ஆரோக்கியமற்ற வசனங்கள், ஆரோக்கியம் இல்லாத ஒரு காரியங்கள். நம்ம பேசும்போது வசனம் ஆரோக்கியமானதான், ஆனால் பேசப்படக்கூடிய மனிதன் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாய் பேசாமல் போகிறதுனால வசனம் கிரியைகளை நடப்பிக்காமல் பேசாமல் இருக்க ஆரம்பிச்சிருது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி ஒரு வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அவைகள் கிரியைகளை நடப்பிக்க துவங்க வேண்டியது அவசியம். அப்பதான் அந்த வசனம் ஆரோக்கியமான வசனம் என்கிறதை உங்களாலும் என்னாலும் கண்டுகொள்ள முடியும். ஆரோக்கியமான வசனம்னா என்ன அர்த்தம்? சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், கர்த்தருடைய வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையாகிலும் உருவாக்க வேண்டியது அவசியம். மாற்றம் செய்யாதிருக்கக்கூடிய வசனங்கள் பிரயோஜனம் இல்லை. மாற்றம் கொடுக்கப்படாதிருக்கக்கூடிய வசனங்களால் எந்த விதமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது இல்லை. இந்த வசனங்களை பேசுகிறதும் ஒன்றுதான், கையில வேதாகமத்தை வைத்திருக்கிறது ஒன்றுதான். இந்த வசனங்கள் பேசப்படக்கூடிய நேரத்தில் உங்களை அறியாத ஒரு ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த வசனங்கள் ஆரோக்கியமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. வசனங்கள் கிரியைகளை செய்யக்கூடிய வசனங்களாய், வல்லமையான காரியங்களை உருவாக்கக்கூடிய வசனங்களாய், உங்களை மாற்றமடைய செய்யக்கூடிய ஒரு வசனங்களாய், மெய்யாகவே கடந்து வரக்கூடிய வசனங்களுக்கு பெயர்தான் ஆரோக்கியமான உபதேசம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. முதல் காரியம், நம்ம எப்படி பேசணுமா, அங்க இருக்கக்கூடிய முதிர் வயதிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு ஆரோக்கியமான காரியங்களை நீ சொல்லித்தர வேண்டும். எதிலே ஆரோக்கியம்? விசுவாசத்திலே அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் விளங்கும்படியாக அவர்கள் கேட்ட வசனம் அவர்களை விசுவாசத்திலே ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அளவிற்காக, அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை வளரச் செய்யக்கூடிய அளவிற்காக அவைகள் மெய்யாகவே போதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னொரு விசுவாசத்தினுடைய ஆரோக்கியத்தை பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் அதுல 1வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கக்கூடியவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தவைகளை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவருமாய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். இரண்டாவது காரியம், விசுவாசத்தில் ஆரோக்கியமாகும்படி நீ போதிக்க வேண்டும். விசுவாசத்தில் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக காணப்படுகிறது உண்டானால் தான் விசுவாசிக்கக்கூடிய கர்த்தர் இன்னார் என்கிற அறிவுள்ளவனாய் அவன் காணப்படுவான். தான் விசுவாசிக்கக்கூடிய தேவனை பற்றி யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவர், விசுவாசிக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார், எதை என்னோடு கூட பேசும்படி வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார், எல்லா காரியங்களையும் அவன் தெளிவாய் புரிந்து கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஆண்டவராக தேவன் தம்முடைய அந்த சீஷர்கள் யாவற்றையும் எல்லா விதமான மக்களையும் தேர்வு செய்யக்கூடிய அந்த நாட்கள், ஆண்டவராக தேவனுடைய பணிகளை செய்யக்கூடிய அந்த சீஷர்கள், அவர் ஆண்டவராக தேவன் எதை விரும்புகிறார் என்று சொல்லி வாஞ்சித்து தேடி கடந்து போன சீஷர்கள், எங்கெங்கெல்லாம் ஆண்டவராக தேவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போனாரோ, காடுகளோ மேடுகளோ முள்ளோ பள்ளமோ அல்லது பள்ளத்தாக்குகளோ அல்லது சாப்பாடு இல்லாத இருக்கக்கூடிய வனாந்திர வெளிகளோ, எந்தெந்த இடத்தில் கர்த்தராக தேவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போக ஆரம்பித்தாலும் எல்லா ஜனங்களும் இடைவிடாமல் ஆண்டவராக தேவனை பின்பற்றக்கூடிய சீஷர்களாய்
அப்ப அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும். எந்த காரியம் தெரியும்? ஆண்டவராக தேவன் கூப்பிட்டு கொண்டு போகிறார். அவர் என்னை அழைக்கக்கூடிய கர்த்தர் இன்னார் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை சரியான ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவார். இந்த ஒரே ஒரு நம்பிக்கையோடு கூட தான் இயேசு எங்கே அழைத்தாலும் அவர்கள் இயேசுவை விடாமல் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு நான் ஆண்டவராக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராக தேவன் என்னை அழைக்கும் பொழுது உடனே ஆண்டவராக தேவனை பார்த்து நான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். எதுக்கு கூப்பிடுறீங்க ஆண்டவரே? நான் எங்கே போகணும்? என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஒரு விஷயத்தினூடாக கடந்து போக வேண்டும். அதுக்கெல்லாம் நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. நான் இந்த பணியிலே செய்கிறது எப்படி? பலதரப்பட்ட கேள்விகளை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டே உட்கார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் என்றால் அது உன்னையும் என்னையும் கிரியைகளை நடப்பிக்க செய்ய துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆண்டவராக தேவன் அவருடைய விருப்பத்தை நீயும் நானும் நிறைவாக்கக்கூடிய ஒரு மக்களாய். காரணம் என்ன? விசுவாசிக்கும் கர்த்தருக்கு தெரியும் அவர் என்னை சரியாய் நடத்துவார் என்று தெரியும். அவர் அழைத்த அழைப்புக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற மனதோடு கூட நான் மெய்யாகவே தீவிரமாய் கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருவேன். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, விசுவாசத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை அங்கே இருக்கக்கூடிய முதிய ஜனங்களுக்கு நீ போதிக்க வேண்டும் என்று ஆண்டவராக தேவன் பேச ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஆரோக்கியத்தை பாருங்க. அன்பிலே ஆரோக்கியமான காரியங்களை பேசுங்கள். தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனத்தை திரும்ப வாசிங்க. தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனத்தை அங்கே காணப்படக்கூடிய முதிர் வயதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன போதிக்கணுமா? முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்தில் அன்பில் பொறுமையில் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். முதல் காரியம், விசுவாசத்தில் ஆரோக்கியம் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் வேதம் நமக்கு சொல்கிறதை போல கர்த்தராகிய தேவனுக்குரிய காரியங்களை பற்றி எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் வசனத்திலே நிலை பெற்றவனாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். விசுவாசிக்கும் கர்த்தரை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். இரண்டாவது ஆரோக்கியம் எங்க வரணும்? அன்பிலே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. இது என்ன அன்பிலே ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லா விதமான காரியத்திலேயும் நாம் நம்மில் அன்பு கூறக்கூடிய தேவனாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுமாய் இருக்கிறோமே. ஜெயம் கொள்ளக்கூடிய மக்களுமாய் நாம் இருக்கிறோம். எந்த பாடுகள், எந்த வேதனை, எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே மாட்டாது. இதுதான் அன்பிலே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைனா கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார்? ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காய் கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது போல சங்கீதத்தின் புத்தகத்தில் அவர் சொல்லுகின்றார், நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் பேரில் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். எப்படி சொல்றார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் பேரில் வைக்கக்கூடிய அன்பிலே ஆரோக்கியமான ஒரு அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? கிறிஸ்துவுக்காக எதை இழந்தாலும், எந்த காரியத்திற்காக வாகிலும் கிறிஸ்துவை இழக்காது இருக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பிலே பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் துறப்பேன், ஆனால் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக கிறிஸ்துவை ஒரு நாளும் இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இதுதான் அன்பின் பரிமாணத்திலே உச்சகட்டமான ஒரு நிலை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவராக தேவனுக்குள் நீங்களும் நானும் வளர விடாமல் நம்மை பிரிக்க துவங்க ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் ஆண்டவராக தேவனுக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் வளர விடாத நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கின்றார், அன்பிலே ஆரோக்கியமான அன்பு இருக்கிறது உண்டானால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிவாயை தவிர எந்த விஷயத்திற்காக வாகிலும் கர்த்தரை நீயும் நானும் இழக்க சம்மதிக்கவே மாட்டோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். எப்போ ஒரு மனுஷன் ஊழியம் பார்ப்பான் அப்படின்னா, மற்றவனை நான் கனமாய் நினைவு கூற ஆரம்பிக்கும் போது. இப்போ நான் ஒரு ஆளை பார்த்து நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன்.
உடனே நான் இருக்கக்கூடிய யாரிடத்துல நான் சொல்லுகிறேனோ அவன் என்னை பற்றி மனதில் யோசிக்கிறான், ஏன்பா உனக்கு கைகாலெலாம் இல்லையா, உனக்கு கைகாலெலாம் விளங்காத, நீ போய் எடுக்க மாட்டியா அப்படின்னு யோசிக்கிறான்னு வச்சுங்களேன். அவன் என்னை இன்னும் மதிக்கலைன்னு அர்த்தம். எடுத்து கொடுக்கலாம், ஆனால் மனதளவில் யோசிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கன்னு அர்த்தம். உன்னை காட்டிலும் மற்றவனை மேன்மையாய் நீ நினைவு கூற வேண்டும். அவனுடைய தாளந்த பாரு, அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆவிக்குரிய அனுபவங்களை பாரு. உன்னையும் அவனையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எதில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? நான் என்னை மேன்மைப்படுத்தும் முகாந்திரமாய் அல்ல, எனக்கு இராது இருக்கக்கூடிய எத்தனை பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்திருக்கிறான், எத்தனை விதமான தன்மைகளை அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான், எத்தனை மேன்மையான அனுபவங்களை அவன் பெற்றிருக்கிறான். இந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அதுதான் அன்பிலே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. மற்றவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்காக வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மனுஷன் யோசிக்க கூடாது, அவன் எனக்கு வந்து சம்பளமாக கொடுக்குறான், நான் வந்து வேலை பார்க்கறதுக்கு. இல்லை இல்லை, அன்பினாலே ஊழியங்களை செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு நான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு செய்யப்படக்கூடிய ஊழியங்களுக்கு சம்பளம் நமக்கு கிடையாது. அன்பினாலே தான் நம்ம வந்து ஊழியம் பார்க்க வேண்டியது அவசியம். அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் உண்மையான மனதோடு கூட நீங்களும் நானும் பிரதிபலன்களை எதிர்பாராத ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிப்போம். இல்லாட்டி சொல்றதுக்காக நம்ம வந்து ஊழியம் பார்ப்போமே தவிர மனப்பூர்வமான நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடிகிறது இல்லை. அப்போ ஊழியம் அப்படின்னு சொன்னாலே ஒருவரை ஒருவர் மேன்மையாக நினைவு கூறக்கூடிய ஒரு தன்மை. நம்முடைய காரியங்களை நம்ம வந்து எப்போவுமே நம்முடைய விஷயத்தில் எதை நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன், என்னை வைத்துக்கொண்டு மற்றவனை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். என்னை காட்டில் நான் வந்து எதில் பெருசாக இருக்க ஒன்றுமே இல்லையா அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், என்னை காட்டிலும் மற்றவனை நீ மேன்மையாக நினைக்க ஆரம்பித்தால்தான் அவனிடத்திலே இருக்கக்கூடிய சிறப்பான சுபாவங்களை கற்றுக்கொள்ள உன்னால் ஆகும். அவனை நீ உயர்ந்த பதவியில் வச்சாத்தான் அவனுடைய நிலைகளை அறிந்து கொள்ள உன்னால் முடியும். என்னை காட்டிலும் அவன் கீழாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய நினைவு வருகிறது உண்டானால் அவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான நிலைகளை உன்னாலும் என்னாலும் பார்க்கக்கூட முடியாது. ஆகவே தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அன்பினாலே ஒருவரை ஒருவர் மேன்மையாக நினைத்து ஊழியங்களை செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கடைசியாக பொறுமையிலே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12 அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 12:1 வாசிக்க கேளுங்கள். அது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கக்கூடிய பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கக்கூடியவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தில் பொறுமையாய் நீங்கள் ஓடுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையில சரியான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக பிரயாசப்படுங்க. இந்த ஓட்டம் ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டத்தில் ஒரு நாள் நின்று போனால் கூட அந்த ஓட்டத்தினுடைய இறுதியை எட்ட நம்மால் ஆகிறது இல்லை. அப்போ ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது? துரிதமாய் ஓடி விழக்கூடிய ஒரு மக்களாயும் இல்லை, ஓடாமல் நின்று போகக்கூடிய மக்களுமாயும் அல்ல, பொறுமையாய் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதையை நான் தெரிந்து கொண்டு சரியாய் என்னுடைய இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளுக்குரிய ஓட்டத்திலே இயக்கத்திலே நான் கடந்து போக வேண்டியது அவசியம். அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். என்ன கேள்வி கேட்க வேண்டும்? இன்றைக்கு தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய பாதையில் எவ்வளவு தூரம் நான் ஓடி முடித்திருக்கிறேன்? ஒரு கேள்வி அவனே எழுப்பிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கக்கூடிய பாதையினுடைய தூரம் எவ்வளவு தூரம்? ஒரு கிலோமீட்டர் கர்த்தர் வச்சிருக்காருன்னா இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை நான் இந்த நாளில் ஓடி முடித்திருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் அவனை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மைகளுக்கு பெயர்தான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கூடிய ஒரு மனிதனாய், கடைசியிலே இறுதியை எட்டக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரு மனிதனாய் உன்னையும் என்னையும் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தை பற்றிதான சிந்தை ஒவ்வொரு நாளும் எனக்குள் வர வேண்டும். இந்த சிந்தை எல்லா விதமான மக்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டங்களுக்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு சிந்தை வர ஆரம்பிக்கும். நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டும் என்கிற சிந்தை எப்போ வரும்? ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிலிருந்து
மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான் வரும். 1 மணிக்கு பிறகு கீழே இறங்கணும், இந்த சிந்தையும் மறந்து போயிடும், அந்த ஓட்டத்தை பற்றி போயிடும், எல்லா விதமான காரியம் போயிடும். இனி திரும்ப மறு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் அந்த நினைவு நமக்குள் வரும். கர்த்தர் சொல்லுகின்றார், என்னுடைய ஓட்டத்தை பற்றியதான அறிவுள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனும் எதை அவன் கேள்வியாய் கேட்க வேண்டும், எதை பற்றி அவன் அறிய வேண்டும் என்றால், இன்றைக்கு எனக்கு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தை நான் நிறைவாக்கி முடித்து விட்டேனா, இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையின் சந்திப்பின் நாளிலே வெட்கப்படாத வாழ்க்கை வாழ என்னால் ஆகும் என்று கர்த்தர் சொல்கின்றார். கடைசியிலே ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் பலன் கொடுக்கக்கூடிய மக்கள். வசனத்தில் என்ன போட்டிருக்கிறார்? கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய வசனங்களிலே பொறுமையாய் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கர்த்தர் எதை ஆண்டவராகிய தேவன் மனதிலே வைத்து அந்த வசனத்தை என் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறாரோ அவைகளை நான் புரிந்து கொண்டு பொறுமையாய் அதற்குரிய பலனை நான் கொடுக்க வேண்டியது அவசியம். இவ்வளவு தூரம் வளரணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை தந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவ்வளவு தூரம் அந்த வளர்ச்சியை நான் காண்பிக்கணும். இவ்வளவு ஈல்டிங் நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அத்தனை விதமான காரியங்களை நான் உருவாக்கி காண்பிக்கணும். கர்த்தராகிய தேவன் எதற்காக இந்த வசனத்தை என்னுடைய செவிகள் கேட்கும்படி பேசியிருக்கிறார்? அப்படின்னா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கின்றார்? இந்த நிலைகளை நான் புரிந்து கொண்டு அதை நோக்கி நான் பொறுமையாய் வளரக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், பொறுமையிலே ஆரோக்கியமான வாழ்க்கை நீ வாழ துவங்குகின்றாய். என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலே ஆண்டவராகிய தேவன் எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றார், எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ வேண்டும், கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்பித்து தந்த பலதரப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாய், இந்த குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலை என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தினால தான் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய நிலைகளுக்கு என்ன காரியத்தை கர்த்தர் பேசுகின்றார்? முறுமுறுப்பற்ற ஒரு வாழ்க்கை நீயும் நானும் வாழ வேண்டும். ஆரோக்கியமான வசனங்களினாலே உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, ஏதோ வந்தேன், ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தேன், ஏதோ இன்னைக்கு உரிய பிரசங்கத்தை நான் கேட்டேன், நான் பேசாமல் நான் எந்திரிச்சு போனேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையோடு கூட காணப்படாமல், ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய ஓட்டத்திலே எவ்வளவு தூரம் நான் ஓடி முடித்திருக்கிறேன், நேற்று ராத்திரி வரைக்கும் எவ்வளவு தூரத்தை நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கிறேன், எத்தனை தூரத்தை நான் முடிச்சிருக்கிறேன். ஒருவேளை நான் முடிக்காது இருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாளில் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. அதற்கு ஏற்ற அளவிற்கு டபுள் மெஷர் இன்னும் நான் ஒர்க் பண்ண வேண்டும். டபுள் மெஷர் இன்னும் நான் அதிகமான பணிகளின் ஊடாக கடந்து போகணும். இவைகளை பற்றி நான் அறிவற்ற நிலைகளில் நான் இன்னும் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாளில் நான் மெய்யாகவே வெட்கப்பட்டு போயிடுவேன். இந்த கேள்வியை நாள்தோறும் உன் வாழ்க்கையிலே கேட்டு உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை சீராக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதம் நமக்கு சொல்கிறதை போல சாத்தானுடைய காரியங்கள் உன் மனதிலே ஒரு நாளும் இடம் பிடிக்கும்படிக்காய் கடந்து வருகிறது. கர்த்தரோடு கூடிய நேரடியான ஐக்கியம் வைக்கக்கூடிய எந்த விதமான காரியத்திலும் பிசாசின் வல்லமைகளுக்கு அங்கே இடமே இல்லை. சாத்தான் அந்த யூதாசனுடைய இருதயத்தை தூண்டினான். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுடைய ஐக்கியத்தை யூதாஸ் இழந்து போய்விட்டார். ஆனால் எங்காகிலும் சாத்தான் இயேசுவின் மனதை தூண்டினான் போட்டுக்கா பாருங்க. ஏனென்றால் கர்த்தராகிய தேவனோடு கூட இயேசு ஐக்கியம் கொள்ள ஆரம்பிச்சதுனால பிசாசினால் கர்த்தராகிய இயேசுனுடைய மனதை தூண்டவே முடியல, தொட முடியல. பக்கத்திலிருந்து கிரியைகளை நடப்பித்தானே தவிர சாத்தான் அவருடைய மனதை ஒரு நாளும் தொடவே முடியாததற்கு காரணம் தன் பிதாவாகிய தேவனோடு கூட நேரடியான ஐக்கியம் கொண்ட இயேசுவாய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஐக்கியத்தை பெறக்கூடிய வழிமுறைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்கள் கேட்கப்படுகிறதற்கு மட்டுமல்ல, இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பயனாக்கப்பட வேண்டும். அதற்கேற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய வருகையினால் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய ஒவ்வொரு நிலைகளையும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஒப்புக் கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு சொன்னார், ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தினால்தான் சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ள நம்மால் ஆகும் என்கிறதை பற்றி. இந்த ஐக்கியத்தை கொள்ளுகிறதற்கு என்ன வழிமுறைகள் உண்டு,
கர்த்தராகிய தேவன் சொன்னார், குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். குற்றம் சாட்டப்படுகிறதற்குரிய தன்மைகள் வருகிறதற்கு என்ன காரணம்? முறுமுறுப்பான நிலை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொன்னதை, ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச முடியாத ஒரு நிலைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொன்னதை, இந்த 2 காரியங்களின் மூலமாகவே ஆண்டவருக்கு முன்பதாக குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாதவனாய் அவருடைய ஐக்கியத்தை தொலைத்து போட ஆரம்பிக்கிறோம் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையிலே காணப்படக்கூடிய ஐக்கியத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்று சற்று ஒரு முறை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அந்த ஐக்கியத்தின் நிலைகளை நாம் இழந்திருக்கிறது உண்டானால் திரும்ப அந்த ஐக்கியத்தின் நிலைகளை பெற்றுக்கொண்டு சாத்தானுக்கு எவ்வளவேனும் இடமளியாத கடைசி கால கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய திராணி பெற்ற மக்களாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுக்குள் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலம் எதையெல்லாம் கற்பித்து தர கர்த்தர் நீர் சித்தம் வைத்தீரோ அவைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் அவர்களுக்கு தந்தீரே. அதற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனங்களை கற்கிறது மட்டுமல்ல, அவைகளுக்கு ஏற்ற வளர்ச்சிகளை தங்கள் வாழ்க்கையிலே வளர்ந்து தீர்க்க ஏற்ற வல்லமைகளை கிருபைகளை நீர் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே மகா உன்னதமான காரியங்களை உருவாக்கி தருகிறது மட்டுமல்லாமல் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாய் அவர்கள் ஒவ்வொருவரும் பணியப்பட்டு கர்த்தருக்கு முன்பதாக குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மோடு கூடிய ஐக்கியத்தை காலங்கள் தோறும் தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி சாத்தானுக்கு எவ்வளவேனும் இடமளியாத ஒரு இருதயம் நிறைந்தவர்களாய் விளங்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதே நிலைகளை கர்த்தர் உருவாக்கி தந்து கர்த்தருக்கென்று சாதிக்கும் மக்களாய் நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.